வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் 5 வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை அலுவலகங்களுக்குள் நுழைய தடை விதித்து வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எனினும் வைத்தியசாலை விடுதியிலே தங்குவதற்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதேவேளை சமூக ஊடகங்களில் ஏனைய வைத்தியர்கள் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களுடன் சாவகச்சேரி போலீசில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் வைத்தியர் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு நாளை ஆதாரங்களை சமர்ப்பிக்காவிட்டால் அவர் மீது வழக்கு தொடரலாம் என்று போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சாவகச்சேரி நீதிமன்றத்திலே தொடுக்கப்பட்டுள்ள வழக்குகளுக்கு அமைய இன்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தனக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதை வைத்தியர் அர்ச்சுனா உறுதிப்படுத்தி தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். என்ன கேட்டவே நேற்று பேராதனை வைத்தியசாலையில் டிப்யூட் டைரக்டர் எடுக்க சொல்லி அப்போ நான் சொன்னேன் இங்கேருந்து ரிலீஸ் பண்ணி கடிதம் பெறும். இங்கேருந்து ரிலீஸ் பண்ணி கடிதம் இல்லாமல் நான் போய் 2 ஹாஸ்பிட்டலுமே நடிக்கிறது. அப்போ இங்கேருந்து ரிலீஸ் பண்ணி கடிதத்தை தாங்கன்னு சொன்னால் தெரியல. ஒரு கிலோ கேட்டு பார்த்தா தெரியல. அதுக்குரிய புத்தகங்கள் எல்லாத்தையும் அவர் தொழிச்சிருந்தோம். ஏனென்றால் அதுகளை கொண்டு போய் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் நான் கொடுத்தேன்னு சொன்னால் எல்லாருக்கும் பிரச்சனை வரும். அதெல்லாம் தெரியல தரமாட்டினவன் நினைக்கிறேன் நான். பட் எனக்கு ரஜீவை குழப்பக்கூடாதுக்காண்டி விட்டுருக்கேன் நான். பட் எனக்கு வேலை செய்கிறதுக்கும் ரஜீவ் வேலை செய்யுதுன்னு சொன்னால் இந்த வேலையை சந்தோஷம் தானே இடாது.